தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 31/5/2023 புதன்கிழமை. சித்திரை நட்சத்திரம் பின்னிரவு 5:35 வரை, பிறகு சுவாதி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து அங்கத்துடிப்பினுடைய பலன்கள். அதாவது சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு நெற்றியில் ஒரு பக்கம் துடிக்கும், சிலருக்கு இடது கண் துடிக்கும், அதுவாக துடிக்கும், இயற்கைக்கு கட்டுப்படாமல் அது துடிக்கலாம். திடீர்னு துடிப்பு அப்படி வலது கண் சில பேருக்கு துடிக்கும், கை நடுவிரல் மட்டும் சில பேருக்கு அப்படி துடிக்கும். ஒரு முறை கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் மதுரையில் என்னுடைய உறவினர் வீட்டுக்கு வந்திருந்தார். ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தார். அப்படி பேசிக்கிட்டு இருக்கிற போது திடீர்னு அவருக்கு இடது கண் துடிச்சிச்சு. உடனே ஆகா, இடது கண் துடிக்குதே, என்ன நடக்க போகுதோ தெரியலையே அப்படின்னாரு. அதனால் பக்கத்தில் இருந்தவர் சொன்னார், இல்லை, இங்கே ஒரு பெரும் செல்வம் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னாரு. அப்போ தான் நான் நினச்சேன், இது மாதிரி இந்த அங்கத்துடிப்பிற்கெல்லாம் பலன்கள் இருக்கா ஐயான்னு கேட்டேன். அதற்கென்றே அந்த காலத்தில் எழுதியிருக்காங்க, ஒரு சிலருக்கு திடீர்னு அங்கங்கள் எல்லாம் துடிக்கும், அப்படி துடிக்கிற போது எந்த இடத்துல துடிச்சா என்ன மாதிரி நடக்குங்கிறதெல்லாம் அந்த காலத்தில் எழுதியிருக்காங்கன்னு கவிஞர் கண்ணதாசன் ஐயா சொன்னாங்க. அதுக்கு பிறகு நான் அந்த மாதிரி புத்தகம் கிடச்சிச்சு. அதில் என்ன போட்டிருக்காங்க, ஒவ்வொருவருடைய அப்படி நம்ம எழுதிக்கிட்டே இருப்போம். திடீர்னு நெற்றியில் இடது பக்கம் கண் துடிக்கும், அல்லது நெற்றியினுடைய இடது பக்கம் துடிச்சிச்சு அப்படின்னா நிறைய செலவு வரப்போகுதுன்னு அர்த்தமா. அதே மாதிரி நெற்றியினுடைய வலது பக்கம் துடிச்சிச்சு அப்படின்னா நோய் குணமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புருவம் துடிக்குது. சிலருக்கு பாருங்க, அப்படி நல்லா பேசிக்கினே இருப்பாங்க, புருவம் மட்டும் துடிக்கும். புருவம் துடித்தால் பெருமை கிடைக்குமா, புகழ் கூடுமா, அரச பதவி கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டா. அதே மாதிரி கண்கள் துடிக்கிறது, கண் துடிப்பை தான் நீங்கள் அதிகமாக பார்த்துருப்பீங்க. இடது கண் துடித்தால் பெரும் செல்வம் வரும் அப்படின்னு அந்த காலத்தில் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. வலது கண் துடித்தால் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுமா. அடிக்கடி சிலருக்கு வலது கண் துடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா தொழிலில் பெரிய முன்னேற்றம் வருமா. வலது கை துடிச்சிச்சு அப்படின்னா வழக்கில் வெற்றி கிடைக்குமா. நீண்ட நாளாக இழுபறி நிலையில் இருந்த வழக்கில் வெற்றி கிடைக்குமா. இடது கை துடிச்சிச்சு அப்படின்னா திருமண தடை அகலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி மேலுதோடு, கீழுதோடு, விழாப்பகுதிகள், தொடைப்பகுதி, பிடரி, தோள்கள் எதில் வேணாலும் அந்த திடீர்னு அதுவாக துடிக்கும். இந்த குதிரைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, குதிரை மாட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி படுத்திருக்கிற போது திடீர்னு துடிப்பை பார்த்துருப்பீங்க. இது மாதிரி மனிதர்களுக்கு சிலருக்கு அறிந்து கொள்ளலாம், சிலருக்கு அறிந்து கொள்ள முடியாது. இந்த அங்கத்துடிப்பின் பலன்கள் அந்த காலத்திலேயே எழுதி வைத்திருக்கிறார்கள். அதில் நமக்கு சில சமயங்களிலே அப்படி துடிக்கின்ற பொழுது நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை. சில துடிப்புகள் நன்மையையும் செய்யும் என்ற கருத்தை சொல்லி உங்களுக்கு இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும் நாள். முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கப் போகின்றீர்கள். உறவினர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். பணவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. உங்களுடைய ராசிநாதனாக விளங்கும் செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறார். இருந்தாலும் அவரோடு தனாதிபதி சுக்கிரன் இணைந்திருக்கிறார். சுக்கிர மங்கள யோகம் உருவாகிறது. அந்த அமைப்பில் இருக்கின்ற பொழுது செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட சுக்கிரனோடு கூடியிருப்பதனாலே இன்று இல்லத்திலே ஒரு சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். பிள்ளைகளுக்குரிய மனவிழாக்கள், பெற்றோர்களுக்குரிய மனைவிழாக்கள் பற்றியெல்லாம் சிந்திக்கின்ற நேரம் இது. இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, ஜென்மத்திலே சூரியன் இருக்கின்றார். சொல்லை செயலாக்கி காட்டுகின்ற நாள். தொழிலிலே புதிய முதலீடுகள் செய்யும் எண்ணம் உங்களுக்கு மேலோங்கலாம். அடுத்த புது முயற்சிகளிலெல்லாம் நீங்கள் அடுத்தடுத்து செய்து வெற்றி காணப் போகின்றீர்கள். சனி பகவான் 10ல் இருக்கின்ற காரணத்தினாலே பதவியில் மாற்றங்கள் வரலாம். ஒரு சிலருக்கு தலைமை பதவிகள் கூட தானாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு இப்பொழுது 9லே சனி இருக்கின்றார். பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் பெற்றிருக்கிறது, அதாவது பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்தில் சனி சொந்த வீட்டில் சஞ்சரிக்கின்ற பொழுது சகல பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். எனவே தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். தொல்லை இருந்த எதிரிகள் விலகுவார்கள். கல்விக்காக, கலைக்காக எடுத்த முயற்சி கைகூடலாம். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். எனவே இந்த நாள் உங்களுக்கு மிக மிக யோகமான நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியிலேயே செவ்வாய் சுக்கிர சேர்க்கை. எனவே இரண்டும் இணைந்திருக்கின்ற பொழுது சுக்கிர மங்கள யோகம் செயல்படும். எனவே இன்றைக்கு நேற்றைய பிரச்சனை நல்ல முடிவுக்கு வரப்போகிறது. நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். வீடு கட்டும் முயற்சி அல்லது வாங்கும் முயற்சியிலே ஆர்வம் காட்டுவீர்கள். செவ்வாய் பார்வை சனியின் மீது பதிவதால் வீண் விரயங்களிலிருந்து விடுபட வேண்டுமானால் சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லது.
சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசிநாதன் 10லே பலம் பெற்றிருக்கின்றார். தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். அரசு உத்தியோகத்திற்காக நீங்கள் முயற்சி செய்திருந்தால் அதிலும் வெற்றி கிடைக்கலாம். இருக்கும் இடத்திலிருந்து விலகி நல்ல வேலைக்கு சேர வேண்டுமே, நல்ல சம்பளம் தரக்கூடிய இடம் கிடைக்குமா என்று சிந்தித்தவர்களுக்கு இன்றைக்கு அயல்நாட்டு நிறுவனங்களிலிருந்து கூட அழைப்புகள் வரலாம். ஏற்றுக்கொள்வது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துவிட்டு நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அதே நேரத்தில் குரு பார்வை உங்கள் ராசிகள் பதிவதனாலே கொடுக்கல் வாங்கல்கள் சீராக இருக்கும். சுப செலவுகளும் உண்டு, வரவுகளும் உண்டு. கன்னிராசி நேயர்களே, மாலை 5:06 வரை சந்திரன் உங்கள் ராசிக்குள். எனவே பகல் முழுவதும் லாபாதிபதி இருப்பதனாலே தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் பழக்கத்தால் நன்மைகள் கிடைக்கலாம். அபிவிருத்தி ஏற்படக்கூடிய நாள். உங்கள் வார்த்தைக்கும் மதிப்பு கூடும். குடும்பத்திலே மற்றவர்கள் உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு ஆச்சரியப்படுவார்கள். உத்தியோகம் தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்க வேண்டுமானால், எதிர்பார்த்தது நடைபெற வேண்டுமானால் லாபஸ்தானம் பலம் பெற வேண்டும். அந்த அடிப்படையில் லாபஸ்தானத்திற்கு அதிபதியான சந்திரன் மாலை 5 மணி வரை உங்கள் ராசியில் இருப்பதனாலே எதிர்பாராத வரவுகள் இன்று உண்டு. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு மாலை 5:06 மேல் சந்திரன் வருகின்றார். காலையிலிருந்து கேது மட்டும் உங்கள் ராசிக்குள் இருக்கின்றார். 7ஆம் இடத்திலே ராகு, சப்தம ஸ்தானத்திலே ராகு, குரு, புதன். குருவினுடைய பார்வை ராசியில் பதிகிறது. என்னதான் பகை கிரகமாக இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு பகை கிரகம் குரு பகவான். அப்படி இருந்தாலும் குரு பார்க்க கோடி நன்மை அல்லவா? அந்த அடிப்படையில் இன்றைக்கு நன்மைகள் கிடைக்கும். நிம்மதி உங்களுக்கு வரப்போகிறது. நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. நிகழ்கால தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். பயணத்தால் உங்களுக்கு பலன்கள் உண்டு. பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்குவதிலே நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு கேட்ட சலுகைகள் கிடைக்கலாம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வரன்கள் வாயில் தேடி வருகின்ற நாள். வருங்கால நலன்கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளிலெல்லாம் வெற்றி கிடைக்கும். அரசு வழியில் உங்களுக்கு ஆதரவு உண்டு. அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள், அரசியல் களத்தில் இருப்பவர்களுடன் உதவியோடு ஒரு நல்ல காரியத்தை செய்து முடிக்கப் போகின்றீர்கள். 4லே சனி இருக்கின்றார். குடும்ப சுமை கூடுதலாக இருந்தாலும் அதை நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். வீடு வாங்குவது, இடம் வாங்குவது போன்றவற்றில் கவனம் செலுத்துகின்ற இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு குரு பார்வை இருக்கின்றது. காரகன் தன் பாவத்தை பார்க்கின்ற பொழுது தோஷங்கள் ஏதும் இல்லை என்பார்கள். ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் இன்று ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அரசு வழியில் சலுகைகள் கிடைக்கலாம். ஆதாயம் தரும் தகவல்கள் அதிகாலையிலேயே வரலாம். நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். சொத்துக்கள் வாங்குகின்ற பொழுது மட்டும் பத்திரப்பதிவை சரிபார்த்து வாங்குவது நல்லது. நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்கும் இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, 7ரை சனியிலே 2ஆம் இடத்தில் சனி இருக்கின்றார். அதாவது பாதச்சனி. எனவே எதை செய்தாலும் நீங்கள் சிந்தித்து செய்ய வேண்டும். அதே நேரத்தில் அருகில் இருக்கும் ஆன்மீக பெரியோர்கள் அல்லது இல்லத்தில் உள்ள முதியவர்களை நீங்கள் கலந்து ஆலோசித்து செய்வது நல்லது. சுக்கிரபலம் 7ல் இருப்பதால் நீண்ட நாளாக பேசிவிட்டு போன வரன்கள் மீண்டும் வரலாம். கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடை அகலும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு மாலை 5 மணி வரை சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே உங்களுக்கு எதை செய்தாலும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீர் தாக்குதல்கள் வரலாம். நண்பர்கள் கூட பகையாகலாம். குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்ய இயலாமல் தத்தளிப்பீர்கள். அதே நேரத்தில் கொடுக்கல் வாங்கல்களிலும் ஒரு சிலருக்கு ஏமாற்றங்கள் வரலாம். என்ன இருந்தாலும் நீங்கள் பெரிய மனிதர்களை பகைத்துக் கொள்ளக்கூடாது. இன்று திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்கின்ற நாள் என்பதால் வழிபாடு உங்களுக்கு வளர்ச்சியை கூட்டும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு பகல் முழுவதும் நன்மையாக இருந்தாலும் மாலை 5:06 மேல் சந்திராஷ்டமம். எனவே மதியத்திற்கு மேலே கொஞ்சம் மனக்கலக்கங்கள் வரலாம். அலைச்சல் அதிகரிக்கும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. வியாபாரத்தில் விரோதத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டாம். பாக பிரிவினர்கள் கூட இழுபறி நிலையில் தான் இருக்கும். பணம் வந்த நிமிடமே செலவாகிறதே என்று கவலைப்படுவீர்கள். யோசித்து செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.